We welcome you this morning in the காலையில் ஆராதனை நேரத்துக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். After we worship, we'll still continue to worship and listen to God's word. கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, we welcome you in our midst, Lord. We thank you for your presence in our midst. We welcome you, Lord. We welcome you. We worship you. We exalt you. We glorify your name, Holy Spirit. Lord, as we gather in our houses with our families to worship and lift up your name, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து உயர்த்த ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் ஒன்றாய் ஆண்டவரே இணைந்து சேர்ந்து வர ஆண்டவரே, நீர் இந்த பாக்கியத்தை சாக்கியத்தை எங்களுக்கு தருகிறதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, we are thankful for all the opportunities and Lord, ways that you open doors for us to worship you and stay in your presence and to lift up your name and praise your name above all names, Lord. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை கடந்து போனாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, when we go walk through the deserted path, Lord, you are there to quench our thirst and lead us and guide us, Lord. When we go through hard paths, Lord, you are still there with your words and with your presence to be the light and the way for us, Father. We thank you for every single way that you are with us in our midst, Father. We thank you, Holy Spirit. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து உயர்த்தி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஆராதிக்க கூடி வருகிறோம் அப்பா. உங்க பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை எங்க மத்தியில இறங்கி வரட்டும் ஆண்டவரே. We welcome and we long and thirst for your presence in our midst. ஆண்டவரே, நீங்க எங்களோட இல்லனா Lord, we cannot make one more step. நாங்க இன்னொரு கால் அடி எடுத்து வைத்து ஆண்டவரே போக எங்களுக்கு பலன் இருக்க முடியாதுப்பா. We thank you because you are God and you are with us to lead us and guide us. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் அப்பா உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எப்படி மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவரே, இன்றைக்கு உங்க பிரசன்னத்துல வந்து அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாங்கள் கதறுகிறோம். We are thirsty for more of you and your presence, Lord, because without it we cannot go further in our life. We cannot take the next step. We cannot go for another day, Lord. We ask for your presence and we long for it as we've gathered here to worship your name, Holy Spirit. Radhe
you are in our presence and in our midst, and we declare that we long and thirst for your presence, Lord. God, we ask that you lead us and guide us as we continue to worship. நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கும் பொழுது உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பலனே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் உறைவிடமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரே இந்த முகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே துதிகளுக்கு பாத்திரரா இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்க 2-3 பேர் ஆண்டவரே உடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே இறங்கி வருவேன் என்று சொன்னவரே அப்பா இந்த காலை வேளையில நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே வீடுகள் ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயர்த்த 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 ஆண்டவரே நீர் இறங்கி வருகிறதான சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே அப்பா உயர்த்த உயர்த்த ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை நினைக்கிற தெய்வமா இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை கண்மணி போல காத்து வந்தீரே. ஹல்லேலூயா. உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை காத்து வந்தவரே ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் குடும்பத்தை காத்தீரே அப்பா எங்களை நடத்துகிறே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா ஓரி அந்த ராணாமா ஷாதா ராபா தாலாபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எங்களை இதுவரை நடத்தின தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசரா இருக்கிறவர், உதவி செய்கிறவரா இருக்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ராதா லாபா ஷாதா ராபா தாலாபா ரியாந்த ராணாமா ஷாதா ராபா தாலாபா. ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாலாபா ரியாந்த ராணாமா ராதா ராபா ஷாதா ராபா தாலாபா. இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தினீங்களே ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தினீங்களே ஆண்டவரே. அப்பா ராதா லாபா ஷாதா ராபா தாலாபா. எங்கள் நம்பிக்கையே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உறைவிடமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாலாபா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மன்னிடுவேனும் பாதத்திலே மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மன்னிடுவேனோ
மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா எதை நினைத்தும் கலங்கா துதித்தீரையா எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரை கரங்களை உயர்த்தி மறப்பேனோ மது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா, எங்களை தேடி வந்தவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா, உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு நன்றி அப்பா, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாலாபா, புறா கண்களை உடையவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கவனித்து எங்களை ஆதரித்து வருகிறீரே. உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஆதினி மதிலே ஆறுதல் மலையிலே அக்கினி மதிலே ஆறுதல் மலையிலே இச்சக்கு துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இச்சக்கு துணை நீரே என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயனிக்கும் மருத்துவரே, துணிந்து பாத்திரரே, சொல்வோம் துயனிக்கும் மருத்துவரே, துணிந்து பாத்திரரே, என் நலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, சுகமே என் நலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 சொந்தமே நன்றி ஆமே நன்றி நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா.
அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கு சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 அமே நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் பாடுவோம் மகிழ்வோம். அப்பா சமூகத்தில் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாட சந்தோஷமாய் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோமே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். சொல்லுவோமா? நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை ரட்சண்ய மகிமை துரியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை ஆவியின் வல்லமை தருகின்ற தேவனல்லவா. ரட்சண்ய மகிமை ரட்சண்ய மகிமை துரியான வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை ஆவியின் வல்லமை கிருபை கிருபை தருகின்ற தேவனல். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். மகிழ்ந்திடுவேன் மகிழ்ந்திடுவேன். காருண்யமுள்ளவரே காரம் பற்றி நடத்திடுவே. சொல்வோம் காருண்யமுள்ளவரே காரம் பற்றி நடத்திடுவே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. காத்தாரே கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மிலே மகிழ்ந்திடுவேன் உம்மிலே மகிழ்ந்திடுவேன். மரணத்தை வென்றவரே மறைவிடமானவரே மரணத்தை வென்றவரே மறைவிடமானவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே பாடுவேன் அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே பாடுவேன் அல்லேலூயா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன் சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மிலே மகிழ்ந்திடுவேன் உம்மிலே மகிழ்ந்திடுவேன். கண்களை மூடி பயபக்தியோடு ஆமென் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ராபா ஷாதா ராபா தாலாபா ரியாந்தா ராணாமா ஷாதா ராபா தாலாபா ஊரிகா ராதா ராபா ஷாதா ராபா தாலாபா ரியாந்தா ராணாமோ ரீதா ராபா ஷாதா ராபா தாலாபா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வசனத்தை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வமே ராபா ஷாதா ராபா தாலாபா. ஆண்டவரே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை தந்து உயிர்ப்பித்த தெய்வம் ஆண்டவரே ராபா ஷாதா ராபா தாலாபா. எங்களுக்கு ஆண்டவரே வார்த்தையை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிறவரே ராபா
ஷாதா ராபா தாலாபா. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போன நிலைமையிலும் ஆண்டவரே, ஓ ஹalleluya அப்பா, தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு வார்த்தையை தருகிறவர் ராபா ஷாதா ராபா தாலாபா. ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவரே, வார்த்தையை தந்து எங்களை நடத்துகிறவர். ஹalleluya ஹalleluya ராபா ஷாதா ராபா தாலாபா. எங்களை நடத்துகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்த 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 உம்முடைய மகிமையின் மேகம் இடத்தை மூடுமே ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா. எங்கள் சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பள்ளத்தாக்கின் லீலியே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். எங்களுடைய தேவனே, ஹalleluya ராபா ஷாதா ராபா தாலாபா. எங்களை நடத்தினீரே, இந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்வோம் ஆண்டவரே, உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா. எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க ஹalleluya எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வெற்றிகள் ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா. எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே, ஏனென்றால் ஹalleluya வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் எங்களோடு இருக்கிறேன். ஓ, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் எங்களோடு இருக்கிறேன் ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தாலாபா. ரியாந்தரானமோ ரியாந்தரானமா ராபா ஷாதா ராபா தாலாபா. யாக்கோபின் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுவோம். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்வோம். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் என்னை சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் என்னை சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய தயவுக்காக நன்றி, உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீரே உயர்ந்திருப்பீராக, நீரே உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போதும் கூட நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் ஒரு சில கண்களை மூடி இயேசுவே ஹல்லேலூயா என்னோட கூட சேர்ந்து நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சபையின் மக்களின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே ஹல்லேலூயா ஆண்டவரே, முதலாவது நாங்கள் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஈஸ்வரிக்கு அக்காவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா முது வல்லமை உள்ள கரம் இறங்குவதாக ஆண்டவரே. இயேசுப்பா இன்னுமாய் ஆண்டவரே. இயேசுப்பா சர்வ ராட்சிக்காக வெற்றி மாறனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா பீட்டர் அங்கிளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா வெங்கடேசனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா மணிராஜ் அங்கிளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னுமாய் ஜெசி ஜான்சனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டனி கௌரிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சிவா ஹல்லேலூயா சிவாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இன்னுமாய் மணிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. லோகநாதனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா குபேந்திரனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கிரேஸுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆனந்தராஜுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இவர்கள் எல்லோரும் ஆண்டவரே இயேசுப்பா சுக பலவீனமாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இயேசுப்பா இவர்களை ஆண்டவரே இயேசுப்பா பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இவர்களுடைய ஆண்டவரே இயேசுப்பா பலவீனங்களை நீக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா உமது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே இவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நம்முடைய ரத்தம் ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இயேசுப்பா இவர்கள் மீது ஆண்டவரே இயேசுப்பா தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா அந்த யெகோவா என்கிறதான ஆண்டவரே இயேசுப்பா அந்த ரத்தம் ஆண்டவரே. ஓ இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் சுகம் தரும் எங்கள் யெகோவா ரப்பாவாய் ஆண்டவரே. இயேசுப்பா நீர் அவர்களுக்கு இறங்கும்படியாக ஆண்டவரே. இயேசுப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே இயேசுப்பா பிரசவ காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறதா ஆண்டவரே. சிவா பாஸ்கருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா யாமினிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ இயேசுவே ஹல்லேலூயா சோபியாக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. மகாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா விஜய் யாபிஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சுகாசினிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சுகன்யாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஜீவிதாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசுவே நீர் ஆண்டவரே இயேசுப்பா இவர்கள் ஆண்டவர் கர்ப்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா இவர்களுக்கு ஆண்டவர் சுக பிரசவத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இது இந்த பிறந்த ஆண்டவரே இயேசுப்பா குழந்தைகள் ஆண்டவரே நலன்பட பிறக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுல உங்களுடைய வல்லமை உள்ள காரணம் ஆண்டவர் உங்களுடைய தயவு உங்களுடைய இரக்கம் இருக்க கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. இயேசுப்பா ஜோவோட ஃப்ரெண்ட் ஆண்டவரே விஷ்ணுவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உமது வல்லமை உள்ள கிருபை ஆண்டவரே. இயேசுப்பா விஷ்ணுவையும் தாங்கட்ட ஆண்டவரே. இயேசுப்பா பலப்படுத்துக ஆண்டவரே. இன்னுமாய் எங்களுடைய சபையில் ஆண்டவரே இயேசுப்பா தேவைகளுக்காக ஆண்டவரே யார் யார் இருக்கிறார்களோ ஆண்டவரே இயேசுப்பா பண தேவைகள் ஆண்டவரே. இயேசுப்பா எந்த தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே அவைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே நீரே எல்லாரோட தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் தான் எங்களுடைய பிரதானமான தேவைகளாய் ஆண்டவர் இந்த நாட்களில் இருக்கு ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா துதிகள் மையமையும் முக்கிய செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த ஞாயிறு ஆராதனையில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து உங்கள் வீடுகள் தேவாலயங்களாய் மாறட்டும். தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை புறப்படுகிற வழிகளாய் வாசல்களாய் வானத்தின் வாசல்களாய் நம்முடைய வீடுகளை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய தெருக்கள் விடுதலையாக்கப்படட்டும். நம்முடைய பகுதிகளில் பரவி வருகிற இந்த வியாதியின் வல்லமைகள் எல்லாம் நொறுக்கப்படும்படியாய் தகர்க்கப்படும்படியாய் தொடர்ந்து போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி தருவாராக. நாம் நிறைய நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் கால காரியங்களை பார்த்து அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பவுலை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது அவன் தன் வாழ்க்கையில் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் அநேக காரியங்களை குறித்து என்னால் மேன்மை பாராட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய வகையில் அவன் அநேக சபைகளை ஸ்தாபித்தவன், கண்டங்களை சந்தித்தவன். அவனுக்கு சமுதாயத்தில் பல இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்கு இருந்தது.
தமஸ்கு வீதியிலே தேவனை சந்தித்தவன். இப்படி பல காரியங்களை குறித்து அவன் மேன்மை பாராட்டலாம். ஆனால் அவன் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நான் என் பலவீனங்களை குறித்து அதிகம் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் பலனாய் இருக்கிற காலங்களை விட பலவீன காலங்களிலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை எவ்வளவாய் அவன் வாழ்க்கையில பெருகினது, அவன் வாழ்க்கையிலே அது எவ்வளவு பலன் செய்தது என்பதை உணர்ந்தவனாய் இருக்கிறபடியினால பவுல் அப்படி பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அதுக்கு முந்தின வசனங்களில் அந்த 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது என்னை குட்டுகிறதா இருக்கிறது, ஆனாலும் அது நிமித்தம் நான் உயர்த்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காலங்களில் எனக்கு இப்படி இருக்கிறது, எனக்கு அப்படி இல்லை, எங்கள் ஏரியா இப்படி இருக்கிறதே, சூழ்நிலைகள் ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் ஆண்டவர் இதை சரி பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லாமல் இந்த பலவீன சூழ்நிலைகள்லாம் ஆண்டவரை சார்ந்து பலவீனமாக இருக்கும் போதே நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறது போல நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் தேவன் எனக்கு அடைக்கலமும் எனக்கு துருகமும் பலனும், ஆபத்து காலத்தில் எனக்கு பலனுமானவர். எல்லாம் மலைகள் தடுமாறினாலும் எல்லாம் நிலை மாறினாலும் தேவனுடைய கிருபை என்னோடு கூட இருக்கும் என்று சொல்லுகிறான். அதனால இந்த காலங்களிலே நாம் பலவீனங்களை மிகைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாமல் பலவீனங்களிலே நம்முடைய பலனா இருக்கிற தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். நமக்கு ஒரு பெரிய சாட்சிகளை, நமக்கு பெரிய தேவனை துதிப்பதற்கான ஆதாரங்களை தேவன் இந்த காலங்களிலே உருவாக்குவாராக. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வாராக. தேவ கரம் நம்மோடு கூட விசேஷமாக நம்முடைய ஏரியாக்களில் இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிற அந்த காரியங்கள் இடங்களில் தேவனுடைய கரம் இறங்கி வர ஒரு விஷயம் எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் ஏரியாக்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இங்கே தமிழகத்தில் சிகப்பு என்று ஆண்டவரே அந்த அறிவித்திருக்கிற டேஞ்சர் ஜோனாக இருக்கிற பகுதிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக இங்கே ராயப்பேட்டா ட்ரிப்ளிகேன் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் டிவிலையும் ஆண்டவரே நியூஸ்கள்லையும் கேட்கிற காரியங்கள் எங்களை பயப்படுத்த வேண்டாம். நாங்கள் பலவீனப்படும் போது உம்முடைய பலன் எங்களோடு கூட இருக்கிறது. ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அடைக்கலமானவர் நீர் என்று உம்மை சார்ந்து கொண்டு நாங்கள் பலவீனங்களிலே மேன்மை பாராட்டும்படி தேவன் ஆண்டவரே எங்களுக்கு துருகமாய், கேடகமாய், ஆண்டவரே அடைக்கலமாய், விடுவிக்கிறவராய், பூமியின் ஆண்டவரே கடையாந்தரங்களிலே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாய், ஆண்டவரே சர்வ சேனையும் ஆண்டவரே ஆளுகிற தேவன், ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய, உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை விளங்க பண்ண, எங்கள் ஏரியாக்களிலே பெரிய மாற்றங்கள் உண்டாக, இந்த நோய் பரவுதல்கள் எல்லாம் தடுக்கப்பட, ஆண்டவரே ஒருவேளை நோய் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் சீக்கிரத்தில் சுகமடைய, எந்த போராட்டங்களும் இல்லாமல் எங்கள் தேவன் காத்துக்கொள்ள, ஆண்டவரே விசேஷமா எங்க சபையில் இருக்கிற நர்சஸுக்காக ஜெபிக்கிறோம், டாக்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சுகாதார பணியாளர்கள், பேங்க்ல வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே கேஸ் சப்ளை பண்ணுகிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொரியர்ல வேலை செய்கிறவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவசர காரியங்கள், அவசிய காரியங்களின் நிமித்தம் வெளியே போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களை இரத்த கோட்டைக்குள்ளே மறைக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் ஆண்டவரே அவர்கள் பலவீன நேரங்களிலே அது அவர்களோடு கூட இறங்கி வர ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே பயங்களை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க. நல்ல ஆண்டவரே சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்யுங்க. இந்த மட்டும் ஆண்டவரே எங்க பட்டணத்தின் ஜனங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிற தேவன், எங்க முழு தேசத்தையும் நீர் விடுதலையாக்க ஜெபிக்கிறோம். முழு உலகத்தின் குடிகளை நீர் கண்ணோக்கி பார்த்து இவைகளை எல்லாம் நெல் என்று நீர் சொல்ல கட்டளையிட ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவன் பலத்த காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நீங்கள் இந்த யூடியூபில் இந்த ஆராதனைகளை பார்க்கிறவர்கள் நீங்கள் இந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்கிறோம் என்று தெரிவிங்கள். அதில் விசேஷமாக உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டுமானால், இல்லை என்றாலும் நீங்கள் எங்களோடு பேச வேண்டுமானால் சபையினுடைய தொலைபேசி எண் கேலண்டர்களில் இருக்கிற அந்த தொலைபேசி எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு கூட இணைந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். We welcome you all in the name of Jesus Christ. இன்றைக்கு 2 செய்தியை கேட்க நீங்க ஆயத்தமா இருங்க. So be ready to hear 2 sermons. உங்களுக்குள்ள துதியையும் விசுவாசத்தையும் தூண்டுவதற்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். May God help you to praise and worship Him more in these days. இன்றைக்கு உங்களோடு பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி So the passage that I'm going to speak with you today is யோவான் 4வது அதிகாரம் John chapter 4 8 15 வரை. Verses 8 to 15. இந்த செய்திக்கு நீங்கள் முழு அதிகாரத்தையும் படிப்பது நல்லது. It is good to read the whole chapter to understand this sermon. ஆனா நாம் புரிந்து கொள்ள வேண்டியதற்காக கொஞ்சம் சுருக்கமா வாசிக்க போகிறோம். To let you understand, I'm going to read some verses from this chapter. யோவான் 4வது அதிகாரம் John chapter 4 8 15 வரை. Verses 8 to 15. நீங்கள் உங்க வீடுகளில் தமிழ்ல வாசிங்க. You can read in Tamil in your home. இங்கு ஆங்கிலத்திலே வாசிப்போம். So now we are going to read it in English. His disciples had gone into the town to buy food. The Samaritan woman said to him, "You are a Jew, I am a Samaritan woman. How can you ask me for a drink? For Jews do not associate with Samaritans." Jesus answered her, "If you knew the gift of God and who it is that asks you for a drink, you would have asked him, and he would have given you living water." "Sir," the woman said, "you have nothing to draw with, and the well is deep. Where can you get this living water? Are you greater than our father Jacob, who gave us the well and drank from it himself, as did also his sons and his livestock?" Jesus answered, "Everyone who drinks this water will be thirsty again, but whoever drinks the water I give them will never thirst. Indeed, the water I give them will become in them a spring of water welling up to eternal life." The women said to him, "Sir, give me this water so that I won't get thirsty and have to keep coming here to draw water." இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு ஊறுகிற நீரூற்றின் விளக்கத்தை குறித்து ஒரு ஸ்திரீயின் இடத்துல பேசுகிறார். So here Jesus talks about the water which springs up. இந்த ஸ்திரீ This woman, எதற்கும் தயங்காதவள், எதற்கும் தாமதிக்காதவள். she is a woman who doesn't delay or think about something which she had decided to speak out. பெண்கள்னு சொன்னாலே கொஞ்சம் ஆக்டிவா தான் இருப்பாங்க. So when we say a women, they are usually very active. அப்படின்னு நம்ம கேட்டாலே போதும், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவாங்க. If we ask just one question, they will give an essay type answer for just one question. ஆமா பாஸ்டர்னு புருஷர்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்றது எனக்கு தெரியுது. So I could see that lot of husbands saying amen for this point. எப்பவும் சாதாரணமா தான் பேசுவாங்க பாஸ்டர். You may say often they speak very calm. இந்த கொரோனா வந்த பிறகு ரொம்ப பேசுறாங்க, என்ன பண்றது தெரியல அப்படின்னு பாக்குறீங்க. But many of the husbands may worry that they will be speaking very normally, but nowadays due to corona lockdown they are speaking more. Pastor, you may tell or you may think. இயேசு இந்த இடத்துல ஸ்திரீயின் இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். Here Jesus is speaking to this woman. ஜீவ தண்ணீரை குறித்து ஆண்டவர் இடைப்படுகிறார். He is speaking about the living water. இந்த பெண் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவள். This woman belongs to a tribe which was desolate. இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், If we need to understand about Jesus, ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் பட்சபாதம் இல்லாமல் ஒரே செய்தியை
இயேசு சொல்லிக்கொண்டே இருந்ததை குறித்து நாம் பார்க்கலாம். We could see about the Jesus ministry that he gave the sermons or the teachings to both the high class and the low class people with the same touch without partiality. இயேசுவால தான் இந்த ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை குடிக்கிற ஒரு விருப்பம் உண்டானது. Because of Jesus, this woman was so eager to drink that living water. ஒவ்வொரு நாளும் இந்த கிணத்துக்கு வந்து போகிற ஒரு வேதனையான அனுபவத்தை இயேசுவின் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறார். So she is sharing a difficult experience of coming from a long distance to this well to fetch water. இந்த கிணத்துக்கே வராம ஒரு வசதி வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தா நல்லதா இருக்கும்னு பார்க்கறார். So what she is telling to Jesus is that if you can make a good arrangement so that I don't need to come to this place to fetch water, then it will be good. That's what she is sharing with Jesus. நிறைய பேருக்கு இயேசுவின் விருப்பத்தை புரிந்து கொள்வதற்கு மாறாக வசதி வாய்ப்பு கிடைத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. Many times instead of understanding what's in Jesus' heart, we are trying to share what is in our heart and what are the things we need to be made comfortable for us. இயேசுவின் விருப்பம் தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமா நிறைவேறும். But the important thing is what God wishes is important in our இந்த life. ஸ்திரீ தனக்குள் வேதனையான அனுபவத்தை வாழ்க்கையின் கஷ்டத்தை தன் மனதிலே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தார். So she has lot of frustration and worries stocked up inside her heart. இந்த வேதனையான அனுபவம் இயேசுவின் உபதேசத்தை உடனே புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமத்தை ஏற்படுத்திற்று. So this difficult situation that she is going through made her to misunderstand what Jesus was speaking with her. சிலருடைய மனதிலே சத்தியம் தங்காமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், Why in some people's heart the word of God is not firmly rooted? வாழ்க்கையின் கசப்பான அனுபவத்தை மனதிலே போட்டு வைத்துக் கொள்வதுதான். Because of the bitter experience they are going through that they are stocked up in their hearts. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இயேசுவின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். So in each and every day in our life we should know to understand the purpose of God in our life. அதை புரிந்து கொள்வதற்கு வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். So to understand the purpose we need to understand the word of God clearly. அதாவது வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். There will be lot of bitter experience in all our life each and every day. இந்த கசப்பான அனுபவம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும் என்றால், If this bitter experience is stocked each and every day inside our hearts, இந்த கசப்பான அனுபவம் this bitter experience, சரியான விஷயத்தை புரிந்து கொள்ளுகிற உற்சாகத்தை கொன்றுவிடும். it will kill the interest of knowing good things and the right things in our life. எத்தனை பேருக்கு உண்மையிலேயே தேவையான சரியான விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் இருக்கு? I want to ask you a question that how many of you wish or are eager to learn the right things in your life? ஆனா இந்த ஸ்திரீ, But this woman, வாழ்க்கையில் தோற்று போனவள் என்று even though she was failed in her life, மேசியாவை சந்தித்த பிறகு இவளை குறித்து சொல்லவே முடியல. even though she had a past life which she faced lot of failures, but after she met Messiah, not in any of the Bible verses that we could see that she failed again in her life. காரணம் கசப்பான அனுபவத்தை மறந்துவிட்டு The reason is she forgot the bitter experience she had in her life. மேசியாவை குறித்து அதிகம் அறிந்து கொண்டார். She started to learn more about the Messiah. ஏசாயா 32வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah chapter 32 verse 2 it says, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Isaiah 32 verse 2 it says, each one will be like a shelter from the wind and a refuge from the storm, like streams of water in the desert and the shadow of a great rock in a thirsty land. வறண்ட நிலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here it says a barren land. வறண்ட நிலத்திற்கு அவர்தான் நீர்க்கால். God is the stream of water for a desert. வறண்ட நிலம் என்றால் தோற்று போன ஒரு வாழ்க்கை. If we say a desert, it is a life of failures. இயேசுவை சந்திக்கும் வரை இவள் வாழ்க்கையில தோற்று போனவள். Till she met Jesus, her life was filled with failures. இயேசு என்று இவளை சந்தித்தாரோ, When Jesus met her, அன்றைக்கே இவள் வாழ்க்கையில ஜெயித்து விட்டார். on the same day she won in her life. ஒரு நொடியில இயேசு உங்களை சந்திப்பார் என்றார். In that second where
where Jesus meets us, உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும். all your failures are going to be won by Him. உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் All மாறும். your sorrows are going to be joy. உங்களுடைய அழுகை எல்லாம் மக்களிப்பாய் மாறும். All your cries you are going to be rejoicing. இயேசுவை சந்தித்த பிறகுதான் After she met Jesus, என்றும் மாறாத துக்கம் மாறும். all the sorrows that will never change will change when you meet இந்த Jesus. ஸ்திரீ இயேசுவை கண்டபோது When this woman met Jesus, முதலாவது யூதராக பார்த்தார். first she saw Jesus as a Jew. இரண்டாவது தீர்க்கதரிசியாக பார்த்தார். Second, she saw as a prophet. மூன்றாவது மேசியாவாக பார்த்தார். Third, she saw as a Messiah. நீங்க உங்களுக்குள்ள இயேசுவை யாராக என்று பார்த்து So கொண்டிருக்கிறீர்கள். today now, how do you look at Jesus? அது மட்டுமல்ல, Not only that, தன்னுடைய ஊருக்குள்ள போய் மேசியாவை அறிவித்தார். she went into her city and announced about Messiah. நிக்கோதேமுவால் உடனே செய்ய முடியாததை இந்த ஸ்திரீ செய்து விட்டார். What Nicodemus was unable to do immediately, this woman did it immediately. லூக்கா 9வது அதிகாரம் 53வது வசனத்திலே In Luke chapter 9 verse 53, இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்தபோது when Jesus was going to Jerusalem, சமாரியா வழியாக போக வேண்டியதா இருந்தது. he was about to go through Samaria. ஆனால் அன்றைக்கு சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. But on that day, the people of Samaria were not in a situation to accept Jesus. எருசலேமுக்கு போறவர் ஏன் இது வழியா வரணும்னு கேக்குறாங்க. They are asking why does Jesus need to go through our city to enter Jerusalem? ஆனா அப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் ஒரு ஸ்திரீ உடைச்சு போட்டார். But this woman broke all those questions about Jesus on that day when she announced about அன்னைக்கு Messiah. சமாரியர்கள் இயேசுவை அனுமதிக்கல. On that day, the people did not accept Jesus. அத பார்த்த சீஷர்களுக்கு கோபம் வந்துருச்சு. But the disciples were so angry about the reactions of the people of Samaria. எப்படி அவங்க எல்லாம் நம்மள வரக்கூடாதுன்னு சொல்லலாம்? Disciples are asking, how can they say that they cannot allow us inside? உடனே அந்த பட்டணத்தை அழிச்சிருங்கன்னு சொல்றாங்க. The disciples are saying to Jesus, destroy the city immediately. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? But what did Jesus say there? சீஷர்களை பார்த்து Jesus saw the disciples. நீங்களா என்ன ஆவி உள்ளவர்கள் அப்படினு சொல்லி அதட்டினார். Jesus said, what kind of spirit do you have? Jesus scolded them. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்னவென்றால் In those situations, why did people reject Jesus was யூதருக்கும் சமாரியருக்கும் the relation between Jews and the Samaritans. ஆராதனை ஸ்தலத்தை குறித்து ஒரு பெரிய கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. So they had contradictions about the worship place between the both cities. ஆனால் இங்க யோவான் 4வது அதிகாரத்துக்கு வரும்போது When we come to this chapter of John 4, எதிர்த்த கூட்டத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். here Jesus accept the people who rejected him one day. அது மட்டுமல்ல, Not only that, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே in Acts chapter 8 verse 14, பிலிப்பு செய்த ஊழியத்தினால் the ministry of Philip, அவர் கொடுத்த ஒரு செய்தியால் the sermon that Philip gave, சமாரியாவிலே பெரிய அசைவு உண்டானது. we could read that there was a great things happening in Samaria. அது மட்டுமா, Not only that, நம்முடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு கட்டளையை இயேசு நமக்கு வைத்து விட்டு போனார். Jesus have given a command that we need to follow each and every day. அப்போஸ்தலர் 1:8ல நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. So the command that Jesus gave us in Acts chapter 1 verse 8. காரணம் இயேசு சமாரியாவை மறக்கவே இல்லை. There we could see in that verse about Samaria that Jesus did not forget. தன்னை ஏற்றுக்கொள்வதற்காகவே To accept him, அந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, Jesus said to that woman, தாகத்துக்கு தா. Jesus asked, give for my thirsty. ஒரே ஒரு வார்த்தை தான். Just the one word, தாகத்துக்கு தா. I am thirsty, give me water. நம்ம எல்லாரையும் ஐஸ்வர்யவனா மாத்துறதுக்கு To make us all rich. இயேசு எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார் பாருங்க. How much Jesus humbled himself. இவரை போல ஒரு தெய்வத்தை நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? Do we find like a good God like him? ஸ்திரிக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பம் இருக்கு. This woman had a lot of confusions going on in her. அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுல அவர் ரொம்ப முனைப்பா செயல்படல. Jesus doesn't want to clear all those other confusions in her. ஆனா இயேசுவுக்கு இருந்த ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, What is the purpose of Jesus இந்த in her? ஸ்திரீ இரட்சகரை இன்று அறிய வேண்டும். The purpose is that this woman should know the Savior today. நம்ம எல்லாரும் இப்ப என்ன சொல்லுவோம்னா, What we all say, என் கவலை தான் பெருசு. we say our sad and our things are
big. என் பாரம் தான் பெருசு, என் கண்ணீர் தான் பெருசு. My burden and my tribulation is bigger. ரட்சகரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்போம். We don't worry about the Savior. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்ல. But our God is not like that. ரட்சகர் என்று நாம் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ள வேண்டும். He says He is a Savior and we need to sit back and know that He is the அது Savior. மட்டுமல்ல, Not only that, இந்த ஸ்திரீக்கு this woman, உள்ளத்துல ஒரு பெருமை இருந்து கொண்டே இருந்தது. she had a pride in her heart. அது என்ன பெருமை என்றால், What was that pride? கிணற்றை குறித்த ஒரு பெருமை. She had a pride about the well she draws water from. அந்த கிணறு யாக்கோபுடையது. That well belongs to Jacob. இதனாலேயே இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டார். So that's why she asked lot of questions to Jesus. இயேசு தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டுட்டாரு. Jesus asked for water. ஆனா இயேசுவுக்கே சவால் விட்ட ஸ்திரீ. But she challenged Jesus about that. தண்ணி கேக்குறீரே, பாத்திரம் இருக்கான்னு கேட்டுச்சு. She asked, you are asking for water, do you have a vessel? அது மட்டும் இல்ல, Not only இந்த that, கிணறோட ஆழம் தெரியுமான்னு கேக்குது. and she asked, do you know the deepness of this well? அதை விட இன்னொரு பெரிய கேள்வி, And another question she asked, யாக்கோபை விட நீர் பெரியவரா? she's asking, are you bigger than or greater than Jacob? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் யாரால கேட்க முடியும் சொல்லுங்க பாப்போம். Who will ask these sort of questions to Jesus? நம்ம ஆண்கள்லாம் அப்படி அமைதியா வாய் பத்திட்டு ஓடிடுவோம். If there was a man there, he would have closed, shut his mouth and went. தைரியமா நின்னு கேள்வி கேட்டது ஸ்திரீ மட்டும்தான். Boldly, this woman asking so much questions to Jesus. காரணம் என்னன்னா, What was the reason? நிரந்தரமான ஒன்ன பார்க்க முடியல. She was unable to see something that was permanent. காலிகமானதே பார்த்துட்டு காலத்தை கழித்தறலான்னு ஒரு யோசனையில பெண் வாழ்ந்து கொண்டிருந்தார். So she was in a mood to lead her life temporarily with the things that are temporary. இந்த கேள்வி எல்லாம் கேட்ட பிறகு, After asking all these questions, இயேசு கிறிஸ்து அந்த முடிவையே ஆண்டவர் அடியோடு அழித்து போட்டார். but the end of the story was different from what was the start. தற்காலிகமானதிலேயே வாழ்ந்து முடிச்சிட கூடாது. We should not live permanently with temporary things. நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நாம வரணும். We should come into a permanent life. ஒரு காலம் தாகம் அடையாத ஜீவ தண்ணீரை குடிக்கிறதுக்கு வந்துடணும். We should come to drink the living water. அதுக்கு பேர் நிரந்தரமான ஒன்று. That is the permanent one. எத்தனை பேருக்கு நிரந்தரமான ஆசீர்வாதம் வேணும்? How many of you need permanent blessings in your எத்தனை life? பேருக்கு நிரந்தரமான ஒரு பெரிய அனுபவங்கள் வேணும்? How many of you need a permanent experience? நிரந்தரமானதை பெற வேண்டும் என்றால், If we need to receive a permanent things in our ரெண்டு life, விஷயத்தை சொல்றேன். two things we need to understand. முதலாவது நம்முடைய பாவம் உணர்த்தப்பட வேண்டும். The first thing is we need to have a feel about our sin. இயேசு இந்த ஸ்திரியோட டீல் பண்ணும்போது, When Jesus was dealing with this செய்த woman, பாவத்தை உணர்த்தினார். Jesus made her to realize her sin. இரண்டாவது, Second, தூங்கிக் கொண்டிருந்த மனசாட்சியை தட்டி எழுப்பினார். Jesus woke up her inner conscience. அதாவது புருஷன் எங்க இங்க அழைச்சிட்டு வான்னு கேட்டார். Jesus asked her, who is your husband? Bring him here. ஒரே கேள்விதான். Just one question Jesus மூணு asked. கேள்வி கேட்டா இயேசு. She asked 3 questions to Jesus. இயேசுநாதர் ஒரு கேள்வி தான் கேட்டார் திரும்ப. Jesus just asked her one question. எங்க புருஷன்னு கேட்டார். Where is your husband? இல்லன்னு சொல்லிடுச்சு. She said no. ஆனா ஆண்டவர் அந்த இல்லையே ஆண்டவர் மாத்திட்டார். Even Jesus changed her no into something. எதிர்த்து வாதாடாம, Instead of arguing with, இப்போ உன்னோட இருக்கிற புருஷன் உனக்கு இல்லன்னு சொல்லிட்டார். Jesus said the one who is with you is not yours. தூங்கி கொண்டிருந்த மனசாட்சி எழும்பி விட்டது. When Jesus said that, her sleeping in her conscience woke up. இப்படி எல்லாம் பேசினதும், After speaking all these things, எடுத்துட்டு வந்த குடத்தை the pot she brought to draw water, கிணத்துல வச்சுட்டு ஓடிடுச்சு. she kept that on the well and she ran back to her city. குடத்துல தண்ணி எடுத்துட்டு ஓடி இருக்கணும். She would have drawn water and then went back. அந்த தண்ணீரை விட More than the water, ஒரு பெரிய செய்தி ஊருக்கு தேவையா இருக்குன்னு சொல்லி, so the biggest message that she has, ஊருக்கு மேசியாவை அறிவிப்பதாக ஓடிவிட்டார். so she ran back to the city to speak about the Messiah. ஆண்டவர் சொன்னாரு, God said, நீங்க எல்லாம் மேசியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. you all are expecting Messiah. ஆனா இன்று உன்னோட பேசிக் கொண்டிருக்கிற மேசியா நான் தான்னு சொன்னார். But Jesus said the Messiah the one speaking with you is the Messiah. அப்படி சொன்ன ஒரு வார்த்தை That one word, களத்துல இறங்கி வேலை செய்ய வைத்தது. it made her to work in the field.
யோவான் 9வது அதிகாரம் In John chapter 9, 36 37 வாசித்து பாருங்க. verse 36, 37. பிறவி குருடன் ஒருவன் வந்தான். Here we could see about a blind man. அவனுடைய விசுவாசத்தை குறித்து எழுதி இருக்கு. Here we could see about his faith. அவனுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக To stir up his faith, இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, what did Jesus say to him? உன்னோடு பேசுகிறவர் நான் தான் சொன்னார். He is the one speaking with you. This was the word by இந்த Jesus. ஸ்திரீக்கும் அதை முடக்கி விடுவதற்காக So also the same word Jesus spoke to the women. உன்னோடு பேசுகிறவர் மேசியான்னு தான் சொன்னார். I am the one who is speaking. குடத்தையே மறந்துட்டான். She forgot the pot. நான் வந்த வேலையை மறந்துட்டான். The work she came, she forgot. இயேசுவை அறிவிக்கிறதை விட பெரிய வேலை ஒண்ணுமே இல்லை. So she decided the preaching of Jesus is more important than the pot and the water. களத்துல இறங்கி வேலை செய்தார். She entered into the field and started to work. 30வது வசனம் சொல்லுது, In verse 30 it says, அவ சொன்னதை கேட்டு எல்லாரும் கிராமத்துல இருந்து புறப்பட்டு வந்தாங்களா. so the people heard about it and they all came behind her. இவ்வளவு பேசின அந்த பெண்ணுக்கு She so much she spoke. ஒரு வார்த்தை இயேசுவின் இடத்துல சொல்லி இருக்கலாம். She could have just said one word. இயேசுவே, Jesus, இவ்வளவு தூரம் என் கூட பேசுனீங்க. you have spoken so much. பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. And near there is a village. அங்க வாங்க வந்து எல்லாத்தையும் எல்லாரோட பேசுங்கன்னு சொல்லி இருக்கலாம். She could have said, come to my village and preach. ஆனா அதை விட But கிராமத்தையே இயேசு கிட்ட கொண்டு வரதான் பெரிய வேலைன்னு மனதில் வைத்தார். she brought the whole village to Jesus and she thought that was a bigger one for Jesus. நீங்களும் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சது களத்துல இறங்குறதுக்கு ரெடியா வரணும். So all of you, I challenge you, when this lockdown is over, you must be ready to work in the field. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இயேசுவின் இடத்துல கொண்டு வரணும். Till our last breath, we need to bring a lot of souls to Jesus. இன்னும் நிறைய சொல்லி கொண்டே போகலாம். So that there are lots to say. இயேசுவை போல Like Jesus, இந்த ஸ்திரியை புரிந்து கொள்ள உலகத்துல யாருமே இல்லை. that there was no one to understand this women like Jesus. உண்மையா நம்ம எல்லாரையும் புரிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு ஊறுகிற நீரூற்று இயேசு கிறிஸ்து மட்டும். Truly the only spring water that could quench our thirst is Jesus Christ. நண்பர்கள் நம்ம மறந்துடுவாங்க. Our friends may forget us. பெற்றோர் நம்ம சில நேரம் மறந்துடுவாங்க. Our parents may forget us. ஆனா நம்ம குறித்த அன்பும் பாசமும் ஊறிக்கொண்டிருக்கிற ஒரே நீரூற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். The only spring of water which every day gives love is only Jesus Christ. உன்னோட பேசவே கூடாதுன்னு ஒதுக்கிடுவாங்க. They may distance us, that they will not speak with us. உன்னோட வாழவே கூடாதுன்னு ஒதுக்கிடுவாங்க. They may separate us, that I will not live with you. உலகம் அப்படிலாம் முடிவு எடுத்துரும். Many times the world will decide like that. ஆனா இயேசு ஒருபோதும் அப்படி முடிவு எடுக்கிறவர் அல்ல. But Jesus will not ever decide like that. நம்மளை மாற்றுவதற்கு, To change us, சுபாவத்தை மாற்றுவதற்கு, to change our character. ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டே இருப்பார். He will always be giving the living waters. நம்ம தேவையான அளவுக்கு நாம பருகி கொண்டே இருக்கலாம். We could drink as long as needed. ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். I want to tell a last thing. நம்மை புரிந்து கொண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும். Jesus is the only one who could understand us. ஜீவ தண்ணீரை தருவார். He gives us living water. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் Let us close our eyes for a minute. இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம். We could look to Jesus and உம்மை say, போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. there is no one to understand us. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. There is no one with compassion that could hold us. நீர் போதும் என் வாழ்விலேன்னு சொல்லுவோம். Lord, you are more than enough in our life. உங்க மனதின் ஏக்கத்தை எல்லாம் சொல்லுங்க. Tell all your wishes in your hearts. மன குழப்பத்திலே இருந்துராதீங்க. Do not live with confusions. நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாங்க. Come into a permanent life. இயேசு கொடுக்கிற ஜீவ தண்ணீரை பருகுங்க. Drink the living water that Jesus wants to give you. பாவங்கள் உணர்த்தப்பட இடம் கொடுங்க. Let you free that your sin will be realized by you. தூங்கி கொண்டிருக்கிற மனசாட்சி எழும்புவதற்கு ஆண்டவருக்குள்ள வாங்க. Come into Jesus so that your sleeping conscience will wake up. யாரெல்லாம் இயேசுவின் இடத்துல வந்தாங்க, Whoever came to Jesus, இயேசு யாரிடத்துல எல்லாம் சென்றாரோ, wherever Jesus went to அவங்க meet, எல்லாம் வாழ்க்கையில தோற்று போகவே இல்லை. they did not fail in their lives. நம்மை வாழ வைக்கிற இயேசு அவர்தான். He is the one who makes us நம்மை live. தேற்றுகிறவர் அவர்தான். He is the one who comfort us. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே.
உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசுவே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல செய்தி ஆராதனையில் நாம் பங்கு பெற ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. May God be glorified as we had a time of worship and hearing God's message this time. சமாரியா பெண்ணை போல் இருந்தாலும் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. Even if you are a Samaritan woman, God will not forsake you. இந்த நாளிலும் தொடர்ந்து கொஞ்ச நேரம் வேகமாய் நாம் தொடர்ந்து தியானிக்கிற கோத்திரம், கூடுமானால் சபை, இந்த ரெண்டையும் நான் சேர்க்க முயற்சிக்கிறேன். நேரம் இருக்க மட்டும் உங்களோட கொஞ்சம் நேரம் பேசுவேன். I would like to share with you a little bit about the tribe and the church that we've been discussing all these weeks. வீடுகளில் இருக்கிற நீங்கள் நன்றாக நேரம் எடுத்து செபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். I would like to encourage everybody at home to take more time to pray. வேதத்தை வாசியுங்கள். Read more Bible. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. Pray for your neighbors a lot. நாம் மறுபடியும் சேர்ந்து வரும் பொழுது அவர்கள் உங்களை தொடரத்தக்கதாய் ஆண்டவர் கிரியை செய்யட்டும். May God help that they would follow you when you come back to church. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. May God give you grace. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான கோத்திரம் ஆஷேர் கோத்திரம். Today we're going to meditate on the tribe of Asher. என்னாகமம் 10:26. Numbers chapter 10 verse 26. Pagel son of Okran was over the division of the tribe of Asher. இந்த கோத்திரத்து கொடியை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். God is commanding them to come with the tribal flag. ஆஷேர் என்ற கோத்திரம் ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம் என்று சொல்லலாம். We can say that the tribe of Asher is the peak of blessing. யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது 20ஆம் வசனத்திலே அழகாய் சொல்கிறான். 49:20.
In Genesis chapter 49, verse 20, when Jacob blesses the tribe, he says likewise, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ருசி நீங்க இங்க பாருங்க, இந்த ஆஷேர் கோத்திரத்துல ஆகாரம், கொழுமை, ராஜாக்கள், ருசி. you see in this verse there is in the tribe of Asher is plentiful, and there's food, and there's richness, and there's kings. அதாவது இந்த 12 கோத்திரங்கள்ல அதிக ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு கோத்திரம், அதுவும் இந்த 11வது நிலையில வைக்கப்பட்ட இந்த கோத்திரத்தை பார்க்கும் பொழுது blessings கணக்கெடுத்தா ஆஷேர் தான் அதிகம். If you count the blessings out of the 12 tribes, Asher has the most amount of blessings. இதற்கு ஏற்ற விளைவையும் நாம் வேதத்துல பார்க்கிறோம். We also see a response, a reaction to this. எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற இந்த ஆஷேர் கோத்திரம், The tribe of Asher that gains so much blessing, தேவனுக்கு அதற்கான விளைவை கொண்டு வருகிறதையும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். we see that they bring the harvest of it to God in New Testament. நீங்கள் வேதத்தை மறுபடியும் திருப்பி பார்க்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம், If you look again in the book of Luke chapter 2, 36-37 வசனம். in chapter 36 and 37, ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். There was also a prophet Anna, the daughter of Penuel of the tribe of Asher. She was very old. She had lived with her husband 7 years after her marriage, and then was a widow until she was 84. She never left the temple but worshipped night and day, fasting and praying. இந்த ஆஷேர் கோத்திரத்திலிருந்து மேசியாவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்து உபவாசித்து செபித்து, விதவையாய் இருந்தாலும் தீர்க்கதரிசியாய் இருந்து விதவையாய் இருந்தாலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து காத்திருந்த இந்த ஆஷேர் கோத்திரம் இங்க வந்து நிற்கிறத நான் பார்க்கிறோம். We see that this woman, even though she was a widow, she was a prophet, even though she had nothing, she still fasted and prayed until the coming of Christ in New Testament. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு இப்படி பதிலாக நாம் நிற்கிறது தான் தேவன் எப்பொழுதும் எதிர்பார்ப்பார். And God expects us to stand in response to what He has given us in our life as blessings. ஆண்டவர் கிட்ட வந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் ஒருத்தன் துக்கமுகமா போனான்னு வேதம் சொல்லுகிறது. Scripture says that a wealthy young man who came to Christ left with a sad face. ஒருத்தரை இயேசு கிட்ட வந்து துக்கமா போனதே இல்லை. No one came to Jesus and left with sorrow. ஆனா இவன் ஒருத்தன் துக்கமா போறான். But this one young man leaves with sorrow. அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் கற்பனைகளை கடைபிடித்தான். The reason for his blessing is because he followed the commandments. ஆனா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறதை விட்டு விட்டான். But he let go of living a life that pleases God. ஆண்டவர் அதனால தான் அவனை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. That's why God looked at him and said, there is a flaw in you. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வான்னாரு. He said, sell everything you own to those who do not have and follow me. ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சானே ஒழிய ஆண்டவரை பின்பற்றுகிற எண்ணத்தை விட்டு தூரம் போயிட்டான். He began to enjoy the blessing, but he refused to follow God. ஆனா ஆஷேர் கோத்திரத்திலிருந்து வந்த இந்த பெண் அப்படி அல்ல. But this woman who came out of the tribe of Asher was not the same. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் அந்த கோத்திரம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். We can see that this tribe has been registered in New Testament. உனக்கு எனக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக, You and I should be having a life that we are thankful for the blessing that God has given us. Who are honest. உத்தமர்களாக மாற ஆண்டவர் கிருபை தருவார். To be righteous and hold on with integrity. ஆஷேர் என்றாலே பாக்கியம் என்று அர்த்தம். The tribe of Asher means honor. இன்னொரு பக்கம் சொன்னா மகிழ்ச்சி.
Another word, you can say it's joy. ஆண்டவருக்குள்ள நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்பது அதன் பொருள். It means that I am joyful in the Lord. இசக்கார்னா தேவனின் வெகுமதி. Ishaka means God is my present, reward. தான் என்றால் தேவனின் நியாயாதிபதி. Dan means God is my judge. ஆஷேர் என்றால் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். But Asher means in God I am joyful. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பது நமது பலன் என்று நெகேமியா சொல்கிறான். Nehemiah says that being happy or joyful in Christ is our strength. ஆண்டவரால வருகிறதோ ஆண்டவரை சுற்றி இருப்பதோ அல்ல. It's not because it's coming from God or because being around God. ஆண்டவரோடே மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு அனுபவம் தான் ஆசை. It just means that you are happy with God. அதனால தான் நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். That's why many a times our life needs to be joyful in the Lord. கண்ணீரோடு எழுத வேண்டிய நிருபமாய் இருக்கிற பிலிப்பியர்களது நிருபத்தை பவுல் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். And the most tearful book of Philippians, Paul writes saying, be joyful in the Lord, be joyful once again, as I say. அதனால தான் அவர் மறுபடியும் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். That's why he says Christ is my breath. நான் சிலுவையில் அறைந்து இருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்து இருக்கிறார். He says that I am in the cross, I am no longer, but Christ is in me. கிறிஸ்துவுக்குள் காணப்படும்படி நான் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கிறேன். I am very careful that people find Christ in me. ஆண்டவர் நமக்கு இந்த ஆஷேர் கோத்திரத்து அனுபவத்தை தருவாராக. May God provide us with this experience of the tribe of Asher. நாம் திருச்சபைக்குள்ள கூடி வர முடியாத இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே, At time as this, when we cannot gather in the church together, நாம் தேவனோடு நெருங்கி இருக்கிற அனுபவங்களை வளர கர்த்தர் உதவி செய்யட்டும். may God help us grow closer to Christ in our இதை personal life. விளக்கும்படி ஒரு உதாரணம் சொல்லலாம். I can say an example for this. நான் சுருக்கமா அதை சொல்றேன். I'll say it real quick. ஒரு பெரிய மனிதன் A great man, வருஷத்துக்கு ஒரு முறை once a year, அவங்க கிராமவாசிகளுக்கு அன்பளிப்பாய் எதை வேணா எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்வாங்க. he says he asks his villagers to grab anything they want as a gift. அதை சொல்லிட்ட உடனே இந்த கிராம மக்கள்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. The people from the village usually come and take whatever they want. ஆனா ஒரு 7-8 வயசு பையன் ஒண்ணுமே எடுக்காம இவரையே சுத்தி வருவான். A 7 or 8-year-old kid never takes anything and he comes around this man. அவன் கடைசியா கேட்பான், எதை எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். He finally asked this kid, do you want to take anything? அவன் பேசாம அவர் பக்கத்திலே நிற்பான். He doesn't say anything, he just அவன் சொல்வான், டைம் முடிய போகுது, லாஸ்ட் மினிட். He says time's gonna be over, this is your last chance. அந்த பொடி பையன் வேகமா போய் அந்த பெரிய மதனை கட்டி பிடிச்சி, நீங்க தான் எனக்கு வேணும்னு இறுக்கி பிடிச்சிருவான். And this kid runs and hugs this great man and says, I want you. அந்த மனுஷன் அசந்து போயிடுவான். And the man was stunned. மற்றவங்களாம் பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்க. Everybody took things. ஆனா இவன் அவரையே பிடிச்சிட்டான். This kid hold on to him. அதனால அவருக்கு உண்டான எல்லாம் இவனுக்கு தான் சொந்தம். So anything that this man owned belonged to this kid. நம்ம இயேசுவுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தோம்னா எல்லாமே நமக்கு சொந்தம். If we are joyful in Christ, everything belongs to us. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. May God bless us. இதற்கு ஆதாரமான 2 வசனங்களை ஏசாயா 35:1-10 வைக்கிறேன். Two scriptures I'd like to share in reference to this. Isaiah chapter 35 verse 1 and 10. ஆரம்பமும் முடிவுமான வசனம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த 35 முதல் வசனத்துல ஒருவேளை நீங்க வனாந்தரமா இருக்கலாம். In chapter 35 verse 1, it may seem like you're in a desert. இன்னொரு இடத்துல ஆண்டவர் அழகா சொல்வாரு, அதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சு. In another words, God clearly says, I will water them so often. அதுல பூக்கள் பூக்கும்படி நான் அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன்.
I water the plants again and again so there are blossoms and flowers. நான் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி செய்கிறேன். எங்கள் வீட்டு மாடியில் செடியெல்லாம் வச்சு நானும் தண்ணி ஊற்றி பார்த்தேன். எங்கள் கூட இருக்கிற தம்பி மாதிரியும் ஊற்ற சொல்லி பார்த்தேன். காஞ்சது தான் மிச்சம். And I've tried to this day with all the plants in our terrace that by pouring water, none of the plant has grown. ஏன்னா நம்ம ஊற்றுனோம்னா இன்னைக்கு ஊற்றுவோம், 4 நாள் விட்டுருவோம். Because when we pour water, we do it today and then we forget for the next 4 days. நான் ஆண்டவர் ஊற்றினார்னா அவர் சொல்றாரு, நான் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். When God does it, He says, I do it often. அந்த 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 வனாந்தரமும் அந்த பாலைவனமும் அந்த கரளையாய் போன அந்த நிலத்துல பூக்கள் பூத்து குலுங்கத்தக்கதாய். In the desert land, the flowers are grown and blossom because God has been pouring water. ஆண்டவர் இந்த ஆஷேர் கோத்திரத்த அனுபவத்தின்படி உங்கள் வனாந்தரத்தை மாற்றுவார். And God will change the experience of desert as per the tribe of Asher. திரும்பி மகிழ்ச்சியோடு நம்ம தேவாலயத்துக்குள்ள கூடி வருவோம். We will gather back with joy into the God's வேலை சில temple. நாட்கள் கடந்து செல்லலாம். Maybe some days may go by. சீக்கிரம் எல்லாம் முடியும். Things will come to an end. ஆண்டவர் மகிமைப்படுவார். May God be glorified. அடுத்து ரூத் 3:7. Ruth chapter 3 verse 7. நம்ம ஆண்டவர் அறுவடையினால நம்மை மகிழ பண்ணுகிறவர். God makes us rejoice with our harvest. பவுல் சொல்லும் பொழுது விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்னு சொல்றார். When Paul says, he says, because of the God who plants, everything is possible. 3:7. When Boaz had finished eating and drinking and was in good spirit, he went over to lay down at the far end of the grain pile. Ruth approached quietly, uncovered his feet and lay down. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து போதும். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து, ஏன்னா பெரிய அறுவடையை அவன் பார்க்கறான். The reason that Boaz had drinks, had food and laying down is because he had a huge harvest. அவன் சொல்றான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. He says, may God be with you. அறுக்கிறவங்கள பார்த்து சொல்றா, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. He's looking at people who are cutting the அறுக்கிறவங்க சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. and the cutters are saying it back to Boaz that may God be with you. நான் நினைக்கிறேன் ஈசாக்கு மாதிரி 100 மடங்கு அறுத்திருப்பான். I am assuming that he harvested like Isaac 100-fold. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். He was very happy. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், I'd like to tell you today, நீங்க கர்த்தரை நம்பி நின்னீங்கன்னா, if you trust in the God and ஒருவேளை stand, இன்னைக்கு தனிமை இருக்கலாம், today there might be loneliness, தேவைகள் இருக்கலாம், there might be needs, அழுத்தங்கள் இருக்கலாம். there might be worries. கர்த்தருக்குள்ள நீ மகிழ்ச்சியா இருந்தீனா, If you are joyful in the Lord, ஏற்ற காலத்துல at the right time, சிறையிருப்பு திரும்பும். சிறையிருப்பு திரும்பும். captivity will return. Yes, God will release us. God will release us from captivity. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். God will free us from captivity. அப்ப சொப்பனம் பார்க்கிற மாதிரி இருக்குமா? At that time it will feel like it's a vision. It will be seemed as a dreaming. ஆண்டவர் அப்படியே எல்லாவற்றையும் மாற்றிப்பார். May God change it so. ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம். May we be joyful in the Lord. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 minutes 10 minutes டைம் இருக்கு. அதனால நான் சபையை குறித்து பேச ஆரம்பித்தேன். I started speaking about church. வெளிப்படுத்தின விசேஷம் அப்போஸ்தலனாகிய யோவா கன்வின்சேஷன் எழுதின நிருபம் திருச்சபை. The Apostle of John wrote the book of Revelation for churches. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. It's a very important book. திருச்சபையை குறித்த சத்தியத்தை பவுல் எழுதும் பொழுது, When Paul writes the truth about the churches, திருச்சபை எப்படி நடக்க வேண்டும் என்பதை யோவான் எழுதுகிறார். John writes how the church needs to function. பவுல் எழுதும் பொழுது நார்மல் டைம். When Paul writes it, it was a regular period for உபத்திரவங்கள் churches. இருந்தது. There were tribulations. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும்போது மகா உபத்திரவ காலம். But when it was time of revelation, it was a bigger persecution and tribulation. அதாவது abnormal time for churches. It was an incapable time for churches to flourish. ஆகவே நாம் இப்படிப்பட்ட காலகட்டங்களை உலகம் சந்திக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்து சபையின் செய்திகள் நமக்கு தேவை.
And when we as a church are experiencing this globally, we need to be aware of what the book of Revelation இப்போ says. பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கலாம் டைம் இல்லை. There is no time for Bible study நான் about இப்போ it. ஆரம்பிக்கிறேன். I would like to start. ஒருவேளை நான் அடுத்த முறை மறுபடியும் உங்களை சந்திக்கும் பொழுது இதை தொடரலாம். Next week when I meet with you, I would like to share about this. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் Revelations chapter 2, 12 17 முடிய வசனங்கள். chapter 12 to 17. வசனம் 12 17. To the angel of the church in Pergamum writes, these are the words of him who has the sharp double-edged sword. I know where you live, where Satan has his throne, yet you remain true to my name. You did not renounce your faith in me, not even in the days of Antipas, my faithful witness who was put to death in your city where Satan lives. Nevertheless, I have a few things against you. There are some among you who hold to the cheat teaching of Balaam, who taught Balak to entice the Israelite to sin so that they ate food sacrificed to idols and committed sexual immorality. Likewise, you also have those who hold on to the teaching of Nicolaitans. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இந்த பெர்கமு சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் அழகாய் எழுதுகிறார். The Apostle of John writes beautifully about the church of Pergamum. சிமர்னாவை குறித்து ஆண்டவர் குறை சொல்லவில்லை. God never complained or spoke low about Smyrna, the church. அதை ரெபீட் பண்ணவும் இல்லை. He didn't even rebuke Smyrna. ஆனா பெர்கமு சபையை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். But God is rebuking the church of Pergamum. பெர்கமு என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்னன்னு கேட்டா யூனியன் இல்லாட்டா திருமணம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை, மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். The meaning of the word Pergamum means it's either marriage or union. அதாவது உபத்திரவம் திருச்சபையை அசைக்கவில்லை, அசைத்ததும் இல்லை என்பது சத்தியம். Any tribulation has never shaken the church is a truth and a fact. இந்த பெர்கமு சபைக்கு ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்தும் பொழுது when God introduces himself to the church of Pergamum, 12வது வசனத்துல நீங்க அதை கவனிக்கலாம். you can look in the verse 12. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். double edged sword. அதாவது பட்டயம் என்றாலே அந்த காலங்களில் ரோமருடைய பட்டயத்துக்கு உலகம் நடுங்கினது, பயந்தது. When you say sword, in those days the Roman sword were more feared and revered. சாத்தானுடைய சிங்காசனம் என்று வருகிறது ரோமருடைய சிங்காசனத்தை குறிக்கிறது. When it mentions the throne of Satan, it's referring to the throne of Roman Empire. ஏன்னா அந்த ரோமருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Because it says that I am aware that you are in the throne where the Roman Empire is seated. அங்க என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா, what is happening here is that உலகத்துக்கும் திருச்சபைக்கும் திருமணம் முடித்து வைக்கப்பட்ட இடம் பெர்கமு. Pergamum is the place where the church and the government or the state has been married, the empire. இதை என்ன சொல்லலாம்னா, it's a compromising church. We can also rephrase it as a compromised church.
இந்த பெர்கமு சபை இன்றைய சபைகளுக்கு ஒரு எச்சரிப்பு. And this Pergamum, the church of Pergamum is a warning to today's churches. அங்க இருந்த அந்த அடையாளம் தான் இன்னைக்கு முழு உலகத்திலேயே ஒரு இடத்துல இருக்கு. The sign that was there is what is there in the entire world today. இங்க இருந்த விக்கிரக ஆராதனையில இருந்த ஒரு அடையாளமான காரியம் என்னன்னா, One of the symbols of the idol worship is that ஒரு கொம்புல பாம்பு சுத்தி ஏறி தலையை நீட்ட மாதிரி இருக்கும். there is a stick and a snake that goes round it. அதுதான் இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டுக்கு சிம்பிளாவே இருக்கு. And today that's the symbol of the medical field. ஏன்னா அன்னைக்கு ஹீலிங்க்கு அங்கதான் போய் ஆகணும் சுகத்துக்கு. That day people went there for healing. அப்படிப்பட்ட அந்த சிம்பல் தான் இன்னைக்கு முழு உலகத்திலுமே இன்னைக்கு பெர்கமுனுடைய அடையாளம். It's around the world in the medical field. Today the church of Pergamum's symbol has been around the world. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ ரோமருடைய பட்டயத்துக்கு பயப்பட வேணாம், என் பட்டயத்துக்கு நீ பயந்து வாழ கற்றுக்கொள். What God is expecting is that you do not have to fear the Roman sword, but you need to fear my sword. கான்ஸ்டன்டைன் ராஜா வர வரைக்கும் Until Constantine king came, சர்ச் சூப்பரா இருந்ததுங்க. church was the best. என்னைக்கு கான்ஸ்டன்டைன் ராஜா வந்தானோ, When Constantine became the king, அவன் என்னைக்கு சம்பளம் கொடுத்தானோ, when he started paying salary, சம்பளம் வாங்குறதுக்கு வந்து சேர்ந்ததே ஒரு கூட்டம். there was a group of people that came just to receive அங்கதாங்க salary. உலகத்துக்கும் திருச்சபைக்குமே திருமணம் முடிந்த, அதாவது சபையை எதிர்க்க முடியாது என்று சத்துரு அறிந்த பொழுது அவன் உள் நுழைந்த விதமே சம்பளமும் உலகத்தை காம்ப்ரமைஸ் பண்ண. The way that the salary entered the church has compromised the church with the world. ஆகவே இது இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கை. So today this is a warning for us. உலகத்தோட ஒத்து போக கர்த்தர் நம்மை அழைக்கல. God didn't call us to compromise with the world. இந்த பெர்கமு சபை மிகுந்த பெரிய ஒரு சரித்திரத்தை உள்ளடக்கிய இடம். This church of Pergamum has a huge history in it. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல பேர் வராது அந்திப்பான்னு, ஆனா பைபிள்ல ஆண்டவர் அந்த பேரை பதிவு செய்து வைத்திருக்கிறது 13வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். We can see that in history this name Antipas never shows, but God has recorded this name in the Bible. இஸ்ரேல பார்க்கும் பொழுது நான் சிமர்னா சபையை பத்தி பேசும்போது போலிகார்ப்பை பத்தி சரித்திரம் பதிவு செய்து வைத்தது. In history you see that the Polycarp name has been registered in the world. ஆனா இந்த சபைக்கு அந்திப்பானுடைய பேரை பைபிள் பதிவு செய்து வைத்திருக்கிறது, ஆனா இஸ்ரேல. But for this church Antipas has been registered in the Bible, but it was never registered in the history. ஏன்னா அவன் சாட்சியா இன்னைக்கு வாழ்ந்து அன்னைக்கு உள்ள அரசாங்கத்தை அங்க உள்ள சட்ட திட்டங்களை இவன் ஒருவனாய் எதிர்த்து நின்றிருக்கிறான். He is the one who stood against the laws and everything for the sake of church in those days. தேவனுக்காக நிற்கிற கூட்டம் எழும்பணும். We need a group of people that will raise and stand for God. காம்ப்ரமைஸ் பண்றவங்க தேவை. Not the people that will compromise. கர்த்தருக்காக நிற்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். He expects you to stand for Christ. பரிசுத்தத்தில, in holiness, உண்மையில, in truthfulness, இந்த திருச்சபை என்ற வைராக்கியத்துல, in the fervorness of the church. சபை மீது பக்தி பாசம் இருந்தா எதிர்க்கிறவங்களோட உனக்கு சம்மதம் இருக்கக்கூடாது. If you have reverence towards church, you will not have a relationship with those who oppose it. அத குறப்பை சித்திரீராளோட நீ அந்த காம்ப்ரமைசிங்ல போயிடுற, நீ அப்ப பெருக்கமும் ஆளாயிடுற. So when you go along with them, then you are compromised. நீ சபை மீது பக்தி பாசம் இருந்தா எவாஞ்சலிஸ்டிக் புரோகிராம்ல போய் நீ லாக் ஆக மாட்ட. If you have reverence and fear for church, you won't just go following evangelistic meetings. எவாஞ்சலிஸ்டிக் வந்து சபையில ஒரு பக்கத்துல இருக்க வேண்டியது. Evangelism is part of the church. இன்னைக்கு எவாஞ்சலிசம் வந்து சபையை டாமினேட் பண்ற அளவுக்கு மாறி இது வருகிற காலம். Today evangelism is dominating church. நான் உங்களை திருச்சபை மக்களாக இருக்கிற உங்களை சொல்கிறேன். Today I'd like to ask the people of the church, உங்க வாழ்க்கையில தெளிவா இருங்கள். be clear in your life. ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தரட்டும். May God give you grace. ஆண்டவர் மகிமைப்படட்டும். May God be glorified. ஆஷேர் என்ற அனுபவத்துக்கு வருவோம். Let us come to the experience of பெர்கமு Asher. குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். We will continue to meditate on the church கண்களை of மூடி ஜெபம் Pergamum. பண்ணுவோம். Let's close our eyes and pray. நாம் ஒரு நாள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்று எளிய அறைகோல் விடுத்த அதே சத்தத்தை உங்கள் முன்பதாய் வை. ஆண்டவர் இந்த காலை வேளையில மகிமைப்படுவாராக.
உங்கள் உள்ளங்களை தேவன் இணைப்பாராக, சிந்தைகளை தேவன் இணைப்பாராக. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்க. உனக்கு என்ன இருந்தாலும் இல்லை விட்டாலும் உன்னை விட்டு விலகாத ஒருவர் இருக்கிறார், உன்னை கைவிடாத ஒருவர் இருக்கிறார், உன்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த காலை வேளையில் அம்மா இப்படி பார்க்கலாம். அந்த ஒரே முடிய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். ஒரு புது அபிஷேகம், ஒரு புது கிருபை இந்த ஆசேர் கோத்திரத்தின்படி இறங்கி வரட்டும். திருச்சபை மக்கள் இங்கே எப்படி இருந்தாலும் நாங்கள் மீண்டு வருகிற நாட்களை எதிர்பார்க்கிறோம், சேர்ந்து வருகிற நாட்களை எதிர்பார்க்கிறோம், அதற்கு ஆயத்தமாகிறோம். It's not a normal. We are going to come back to church. ஆஷேரின் அனுபவங்களில் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரே, வனாந்தரம் செழித்தது போல, கழுவெளி பூத்தது போல நீர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறோம். வனாந்தரங்களை நீர் தடாகமாய் மாற்றி உடைய வல்லமை விளங்க சொல்லிக்கிறோம். போவாசை போல நாங்கள் மகிழ போகிறோம். எங்களுக்கு ஒரு அறுவடையை நீர் வைத்திருப்பதற்காக, நீர் அறுவடையின் தேவனாய் இருக்கிறபடினால், விளைய செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நான் அந்த நம்பிக்கையோடு உடைய முகத்தை தேடுகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, கிருபைக்குள்ள முடிவீராக. பெருகமோ சபை எங்கள் கண்முன் வெளிப்படுவதாக. காம்ப்ரமைஸுக்கு ஒரு நாள் நாங்கள் வர வேண்டாம். உடைய தயவுள்ளங்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுக்கட்டும், பலப்படுத்தட்டும். நீர் வழிநடத்த ஆசீர்வதிக்கத்தாள். முதல் கேட்ட நல்ல செய்திக்காய் சமாரியா பெண்ணும் இயேசுவும் சந்தித்த இந்த சம்பவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணமாய் பாஸ்டர் வெஸ்லிக்கு தந்த கிருபைக்கு பாடல் ஆராதனை நடத்தின ஒவ்வொருவரையும் பலப்படுத்த, வாசித்தவர்களை ஆசீர்வதி. வீக்னஸ்ல பலப்பட கர்த்தர்களோடு பேசின தயவுக்காக நன்றி சொல்லுவோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய அந்யோன்ய அனுபவம் உன்னம் ஒவ்வொருவரோட வருகை பரியந்தம் இருப்பதா. யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், யாத்திரையில் கலைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழிப்பிடுமே, சத்துருக்கள் அழிந்து மாடுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை
நேரங்களில் வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே.